வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். On behalf of All India Civil Service Coaching Center உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்விரான்மெண்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பார்ட் 2. இன்னைக்கு நம்ம செஷன்ஸ் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல நிறைய பார்த்துட்டோம். இன்னைக்கு ரெண்டாவது செஷனான என்விரான்மெண்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பார்ட் 2 பார்க்க போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதோட மோட்டோவே நீங்க உங்களோட ஆன்சர்ஸ், அதாவது கொஸ்டின் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க தெளிவான ஆன்சர் கொடுக்கணும்ன்றது தான் இதோட மோட்டோ. ஸோ இன்னைக்கு ஸ்கோப் ஆஃப் டிஸ்கஷன்ல நம்ம வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். பட் இதுக்கான டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியணும்ன்றதுக்காக திருப்பி அதை பேசிட்டு வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட், நேஷனல் கிரீன் கார்ப்ஸ்னு ஒன்று இருக்கு, பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டின்னு ஒன்று இருக்கு, ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேஷனல் பேம்பூ மிஷன் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது சிபி, இது ஒரு என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ். இது ஒரு இண்டெக்ஸ், இது ஒரு மிஷன். மேம் என்ன மேம் இன்ஸ்டிடியூஷன் பேசிட்டு மிஷன் இண்டெக்ஸ் எல்லாம் பேசுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு கிளாஸுக்காக தான் கிளாசிஃபை பண்ண ஒரு முக்கியமான விஷயம். நான் படிக்கும் போது அண்ட் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு தோணுச்சு. ஸோ அதனால இதுக்குன்னு தனி கிளாஸ்ல நான் மறந்துடுவேனோ அப்படின்றதுனால இங்கேயே போட்டுட்டேன். அப்புறம் ரிப்போர்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேற எங்கேயுமே இது கோர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்விரான்மெண்ட் ரிப்போர்ட்ஸை நம்ம இங்கேயே பேசிடலாம். ஸோ ரிப்போர்ட்ஸ் நிறைய கேட்கறாங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் ஒன்லி என்விரான்மெண்ட் ரிப்போர்ட்ஸ், நீங்க இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் லைக் வேர்ல்டு பேங்க், அதுக்கப்புறம் IMF, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் IMO இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு மீட்டியோராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், இப்படின்னு கிளைமேட்டை பத்தி, இல்லைன்னா வேர்ல்டு மீட்டியோராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்கு, இன்டர்நேஷனல் ஈவன் மெரைனுக்கு சில ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க பார்க்க அதையும் படிச்சு வச்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இங்க என்விரான்மெண்ட் நடத்துறதுனால என்விரான்மெண்ட் ரிப்போர்ட்ஸை மட்டும் நான் இங்க பேசிடுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேஷனல் இது உங்களுக்கு என்ஜிஓஸ், சாரி இட் இஸ் நாட் SOS, it is NGOs. ஏதாச்சும் NGOs இருந்ததுன்னா நீங்க மெயின்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கும் பிரிலிம்ஸ்ல தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் NGOஸும் சிலது கொடுத்துடலாம். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். Wildlife Trust of India. Friends, this is a leading Indian nature conservation organization. It was formed in 1998 because of the rapidly deteriorating condition of wildlife. It is a charity. It is a registered charity organization. It is a non-profit organization. It is a charity organization working for environment. So charity na enna? Avanga fund collect panni environment ku edachum oru vishayathukaga use பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சொசைட்டி தான் இந்த Wildlife Trust of India. So Wildlife Trust of India is a non-profit organization. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கன்னா நோய்டால இருக்கு, உத்தர் பிரதேஷ்ல. பாத்தீங்கன்னா நோய்டான்றது உங்களுக்கு டெல்லியோட சேட்டலைட் சிட்டி. ஸோ இது இட் இஸ் டு கன்சர்வ் வைல்ட் லைஃப். அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கூட இல்லைன்னா கம்யூனிட்டிஸ், அங்கே இருக்க கம்யூனிட்டிஸ் கூட சேர்ந்து வைல்ட் லைஃப் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் நேச்சுரல் ஹெரிட்டேஜையும் பாதுகாக்கிறதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் வைல்ட் லைஃப், அதோட ஹேபிட்டட், நிறைய விஷயங்கள் இதனால கம்யூனிட்டிஸ்க்கு அவேர்னஸ் கொண்டு வருது. எப்படி அவங்க அதை பாதுகாக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட மோட்டோ என்னன்னா இன் சர்வீஸ் ஆஃப் நேச்சர். ஸோ நாங்க இது இயற்கைக்கு சேவை செய்வோம் அப்படின்ற ஒரு மோட்டோல தான் இவங்க ஒர்க் பண்றாங்க. அடுத்து Wildlife Institute of India. Friends, Wildlife Trust of India is a non-profit organization. Whereas Wildlife Institute of India இதுக்கு மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. ஆனா இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அதுக்குன்னு செப்பரேட் ஃபண்ட் வரும். அதுக்குன்னு செப்பரேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதுக்குன்னு செப்பரேட் மேன் பவர் இருக்கும். ஸோ அட்டானமஸா ஒர்க் பண்ணும். லைக் நம்மளோட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இல்லைன்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அது மாதிரி இங்க வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி கீழே இருந்தாலும் அட்டானமஸா ஒர்க் பண்றது ஒரு ஆர்கனைசேஷன். இது பாத்தீங்கன்னா டெராடூன் இந்தியால ஹெட் குவார்ட்டர் இருக்கு.
அதுக்கப்புறம் இட்ஸ் அப்ஜெக்டிவ் என்ன, டெவலப்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் சயின்ஸ் அண்ட் ப்ரொமோட் இட்ஸ் அப்ளிகேஷன். ஸோ இது ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஸோ சயின்ஸை வைல்ட் லைஃப் சயின்ஸை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் அதை அப்ளை பண்றதுக்காகவும் கன்சர்வேஷனுக்காகவும் அப்புறம் கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் எக்கனாமிக் நிலையும். ஸோ கல்ச்சுரலா சோஷியோ எக்கனாமிக்கலா வைல்ட் லைஃபை காப்பாத்துறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ப்ரமோட் பண்றதுக்காக தான் ஒரு இன்ஸ்டியூட் வந்து இங்க இருக்கு. It carries out wildlife research in areas of study like biodiversity, endangered species இதெல்லாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஈவன் ஸ்பேஷியல் மாடலிங் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து இதுல இந்த ஏரியா வந்து இங்க வந்து குரங்கு இருக்கு, இந்த இடத்துல வந்து பீகாக் இருக்கு, இப்படிதான் ஸ்பேஷியல் மாடலிங் பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனா எவ்வளவு வேணும், அப்படின்னா இது வந்து இட் வில் கம் இன் கான்ஃபிளிக்ட் வித் திஸ் பீகாக். இப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் கன்சர்விங். இது ஒரு டைகர் பாப்புலேஷன் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த பாப்புலேஷன் இப்போ ஒரு 10 இருக்காங்க, அப்புறம் 20 மாறுவாங்க, இல்ல அந்த பாப்புலேஷன் 20 மாற மாட்டாங்க, இதோட கம்மி ஆயிடுவாங்க, அப்படின்னா அவங்களை எப்படி அதிகப்படுத்துறது, இல்ல 20 மாறும் போது மிச்ச பீப்புளோட கான்டாக்ட் இல்லாம அந்த ஃபாரஸ்ட்டை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது, இல்லைன்னா அந்த டைகரை வந்து வேற இடத்துக்கு ரீலோகேட் பண்ணணுமா, இல்ல வந்து அந்த இடத்துல predators ரேஷியோ வந்து கரெக்டா இருக்கா, இல்ல அதுக்கு பிரச்சனை வருமா, இல்லைன்னா 2 predator இருந்தா, இப்போ டைகருக்கு ஒரு ஜாக்கல் இருக்கு, இல்லைன்னா ஒரு சீட்டா இருக்கு, அப்படின்னா அவங்களுக்கு போதுமான பிரேஸ் இருக்கா, அதாவது இந்த ஷீப்பு கோட்டு அந்த மாதிரி அதுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அங்க போதுமானது இருக்கா, ஒரு எலிஃபென்ட் இருக்குன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அங்க ஃபாடர் இருக்கா, செடி கொடிகள் இருக்கா, அதுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கா அப்படின்லாம் பார்ப்போம். ஏன்னா அது இல்லைன்னா என்ன பண்ணும், இந்த டைகர் வந்து நம்ம வில்லேஜுக்கு வரும், பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துக்கு வரும். அப்படி கிராமத்துக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும், அப்பதான் வந்து வெதர் இது மனுஷங்களை சாப்பிட்ரும், இல்லைன்னா மனுஷங்க வந்து இதை வந்து கொண்டுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நடக்கும், ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் அப்பதான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கறது தான் நம்ம வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. It is a research facility இருக்கு which includes forensics, remote sensing, geographical information system. Geographical information systemனா ஒரு இடத்துல வந்து மலை இருக்கா, மரம் இருக்கா, அதுக்கப்புறம் எங்க இடத்துல இது பிளெயின் இருக்குன்னு சொல்லிட்டு ஜியோகிராபிக்கலா எல்லா விஷயத்தையும் இன்ஃபர்மேஷனையும் அந்த இடத்துல சர்வே பண்ற ஒரு முக்கியமான சர்வே தான் இது. அடுத்து லெபார்டரி, ஹெர்பாரியம், எலக்ட்ரானிக் லைப்ரரி இதெல்லாம் பாத்துக்கிறது தான் நம்ம வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. ஹெர்பாரியம் பத்தி நம்ம போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். அடுத்து சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ஸ்டார்டட் இன் 1980. ஹெட் குவார்டர் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கு. So information, it will develop an excellent resource center with information for sustainable development issues. So இதுவும் பாத்தீங்கன்னா not for profit ஆர்கனைசேஷன், பப்ளிக் இன்ட்ரெஸ்டுக்காக வந்து ஒர்க் பண்ற ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ NPO இது ஒரு திங்க் டேங்கா ஒர்க் பண்ணுது. திங்க் டேங்க்னா அது வந்து நாலேஜ் சென்டர் மாதிரி, அது வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அது வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இட் ஹஸ் ஸ்டடிட் திஸ் இந்தியஸ் சுந்தர்பன் எங்க இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல. ஸோ சுந்தர்பன் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஒரு வெட்லேண்ட், ஒரு மேங்க்ரூவ், அங்க வந்து ராயல் பெங்கால் டைகர்லாம் இருக்கு. ஸோ அதை பத்திலாம் ரிசர்ச் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட் இஸ் அ நாலேஜ் பேஸ்ட் ஆக்டிவிசம் பண்றதுக்காகவும் சிஎஸ்சி வந்து ஒர்க் பண்ணும். ஏன்னா சிஎஸ்சி வந்து நிறைய பிரச்சனையை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. ஏன்னா அவங்க தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் திஸ் வைல்ட் லைஃப் அண்ட் என்விரான்மெண்ட். ஏதாச்சும் பிரச்சனைனா இவங்களே கோர்ட்ல வந்து நிறைய கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் அவேர்னஸ் கிரியேட்டும் பண்றாங்க. ஓகே, அந்த கோர்ட்ல அந்த பிரச்சனையை ரைஸ் பண்ற மூலமாவும் அவங்க அவேர்னஸ் கொண்டு வராங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நேஷனல் கிரீன் கார்ப்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்குது. அது என்ன மேம் நேஷனல் கிரீன் கார்ப்ஸ்? நம்ம நேஷனல் சர்வீஸ் இது பாத்தீங்கன்னா NSS இல்லைன்னா NCC, அது மாதிரி NCC இதுதான் நேஷனல் கேடட் கார்ப்ஸ் மாதிரி நேஷனல் கிரீன் கார்ப்ஸ். இவங்க எதுக்காக ஒர்க் பண்ணுவாங்கன்னா கிரீன், அதாவது என்விரான்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நேஷனல் கேடட் கார்ப்ஸ் மாதிரி நேஷனல் கிரீன் கார்ப்ஸ் இது வந்து மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கு. It is a program aims at building cadres of young children working towards environmental conservation, like plastic pollution against, illana wildlife protection against, save tiger, save panda, illana plastic இது பண்ணணும், பீச்சை வந்து கிளீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க பண்ணுவாங்க. ஸோ ஸ்கூல் சில்ட்ரனுக்காக நடத்துற ஒரு முக்கியமான ஒரு NCC மாதிரி நேஷனல் கிரீன் கார்ப்ஸ். ஓகே, நிறைய காலேஜ்ல கூட இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், so it will sensitize children to issues related to environment
and development through field visits and demonstrations, conservation through community interactions. So community கூட பேசுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டியை இந்த குழந்தைங்க மூலமா இன்டராக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஒரு நல்ல வழி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நடக்கும். அடுத்து பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி, BNHS சொல்றாங்க. இது வந்து இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1883. இதோட ஹெட் குவார்டர் வந்து மும்பைல இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான். என்விரான்மெண்ட் கன்சர்வேஷனுக்கும் பயோடைவர்சிட்டிக்கும் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் மெனி ரிசர்ச். இது நிறைய ரிசர்ச் சப்போர்ட் பண்ணி அதை வந்து மோட்டிவேட் பண்ணும். எப்படி? த்ரூ கிராண்ட்ஸ். ஸோ மணி, ஃபினான்ஷியல் எய்டு கொடுக்கறது மூலமா நிறைய ரிசர்ச்சை வந்து இவங்க வந்து இது பண்றாங்க. ஈவன் அவங்க வந்து பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனலோட, இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான். இவங்களோட பாத்தீங்கன்னா இவங்க பார்ட்னர் பண்ணி பேர்ட் மைக்ரண்ட் ரூட்ஸ், பேர்ட் எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கும் இவங்க வந்து ஒர்க் பண்றாங்க. It has been designated as a scientific and industrial research organization by the Department of Science and Technology. So இவங்களுக்கு ஒரு டேகே கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவங்களுக்கு ஒரு டேக் கொடுத்துருக்கு. அப்புறம் இட் ஸ்பான்சர்ஸ் ஸ்டடீஸ் இன் இந்தியன் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன். ஸோ இட் இஸ் ப்ரொவைடிங் கிராண்ட்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ். அண்ட் இதுக்கு முக்கியமான ஒன்று இதுதான், இட் இஸ் ரிலீசிங் அ குவார்டர்லி மேகசின் ஹார்ன்பில். ஹார்ன்பில்னு ஒரு குவார்டர்லி மேகசின். குவார்டர்லினா என்ன? 3 monthsக்கு ஒன்ஸ் இல்லைன்னா 4 monthsக்கு ஒன்ஸ் வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் பார்ட்னர்ஷிப் வித் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ஏஜென்சிஸ். ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் கம்யூனிட்டியும் சேர்ந்து அங்க இருக்கிற வைல்ட் லைஃபையோ இல்லைன்னா ஸ்பெசிபிக் ஸ்பீசஸையோ இல்லைன்னா அந்த ஃபாரஸ்டையோ காப்பாற்றுவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்க ஃபாரஸ்ட் ஃபயர் வராம தடுப்பாங்க. இல்லைன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் டைகர் வந்து பாப்புலேஷன் குறையுது, இல்லைன்னா ஹார்ன்பில்ல யாரையாச்சும் வேட்டையாடுறாங்க, அப்படிதான் அந்த வேட்டையாடுறவங்கள்ட்ட இருந்து தடுக்கிறதுக்காக இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் கம்யூனிட்டி பீப்புளும் சேர்ந்து அந்த ஃபாரஸ்ட்டை மேனேஜ் பண்றது தான் இந்த ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். இது வந்து எஸ்பெஷலி வந்து நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988ல தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இது இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ். இது ஒரு மிஷன் மாதிரி. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் வில்லேஜ் கமிட்டியும் நோன் அஸ் த ஃபாரஸ்ட் ப்ரொடக்ஷன் கமிட்டி. ஸோ இந்த கம்யூனிட்டி, இந்த வில்லேஜ் அந்த யாரெல்லாம் இந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்களோ அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ப்ரொடக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த வில்லேஜும் சேர்ந்து ஃபாரஸ்ட் ப்ரொடக்ஷன் கமிட்டின்னு சொல்லிட்டு இந்த இதுல என்கேஜ் ஆறாங்க. they will protect the forest resources from grazing, fire, unlawful harvesting. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா unlawful harvesting நடக்குது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து டிம்பரை வந்து வெட்டிட்டு போயிடுவாங்க. ரெட் சாண்டர்ஸ் வந்து ஸ்மகிள் பண்ற மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ரெட் சாண்டர் ஸ்மக்லிங், வேற நிறைய இது சந்தன மரம் கடத்தல் இதெல்லாம் நடக்கும். அவங்கள வந்து தடுக்கிறது வந்து இவங்க பண்ணுவாங்க. ஈவன் ரைனோஸ் பாத்தீங்கன்னா 1 horned ரைனோஸ்ன்னு அசாம்ல இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா அந்த ரைனோஸை கொண்டுட்டு அந்த தந்தத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க, அந்த இது ஹார்ன். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இதை தடுக்கிறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து நேஷனல் பேம்பூ மிஷன். பேம்பூனா மூங்கில் எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பேம்பூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா வீடு கட்டுறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது. அதனால ரீசெண்டா பாத்தீங்கன்னா பேம்பூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது நீங்க பேம்பூவை வந்து ஃபாரஸ்ட்ல இருந்து மட்டும்தான் எடுக்க கூடாது, ஆனா நீங்க பிரைவேட் லேண்ட்ல இருந்து நீங்க பேம்பூவை வளர்த்து நீங்க எடுத்துக்கலான்றது முன்னாடி கிளாஸ்ல நம்ம பேசுறோம். இந்த பேம்பூ மிஷன்ல என்ன பண்றாங்கன்னா இட் இஸ் a sub program of mission for integrated development of horticulture. So horticultureல பேம்பூ வளர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இட் இஸ் a centrally sponsored scheme-னா 60% வந்து சென்ட்ரல் காசு கொடுப்பாங்க, 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் காசு கொடுப்பாங்க. இல்ல இது வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்னா 90% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க, 10% மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நேஷனல் பேம்பூ மிஷன் சொல்லிட்டு ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் கேம் இருக்கு. இந்த மிஷன் அடியில வந்து இருக்கு. இதுக்கான மினிஸ்ட்ரி யாருன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். இவங்க என்ன பண்றாங்கன்னா தே ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த growth of bamboo in the few state, okay, where it has social, commercial and economic value. So ரொம்ப அந்த ஸ்டேட் வந்து அந்த பேம்பூ வளர்க்கறதுல ரொம்ப இதா இருந்த இது ரொம்ப நல்லா வளர்க்குறவங்களா இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து இதை வந்து வளர்ப்பாங்க. ஓகே,
ஸோ கமர்ஷியல் அண்ட் எக்கனாமிக் வேல்யூ இன்க்ளூடிங் மத்திய பிரதேஷ் இந்த ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா பேம்பு வளர்க்குறது ஒரு ரொம்ப முக்கியமா ஒரு ஃபார்மிங்ல ஒரு முக்கியமான விஷயம், அதை பண்றாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி எங்கெல்லாம் அந்த பேம்பு வந்து கல்டிவேட் பண்றாங்களோ அங்கெல்லாம் இதை ப்ரமோட் பண்றாங்க. ஸோ அதுதான் நேஷனல் பேம்பு மிஷன். அடுத்து காம்ப்ரிஹென்சிவ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இண்டெக்ஸ். ஸோ இதை யார் ரிலீஸ் பண்றா? சிபிசிபி. எதுக்கு கீழே? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். எஸ்பிசிபி எதுக்கு கீழே வரும்? வாட்டர் ஆக்டுக்கு கீழே வரும். நம்ம ஏற்கனவே பேசுறோம். அண்ட் இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் எல்லா பொல்யூஷனும் வரும். வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் எல்லாமே வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த 88 ப்ராமினன்ட் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஐடென்டிஃபைட், 43 கிளஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா CEPA scores of 70 or higher have been identified as critically polluted areas. So 88ல 43 இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப அதிகமா பொல்யூட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் 32 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் வித் செபி ஸ்கோர்ஸ் வந்து 60 to 70ல இருக்கு, which is severely polluted areas. So அந்த இடத்துல வந்து எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, எவ்வளவு பொல்யூட் பண்ணுது, குவாலிட்டி ஆஃப் ஏர் வாட்டர் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து CEPI வந்து பார்க்கணும். அடுத்து இன்டர்நேஷனல் வேலிங் ஆர்கனைசேஷன். இப்போ வந்து நம்ம வந்து தாவிட்டோம் எங்க, நம்ம இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து வேர்ல்டு லெவல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தாவிட்டோம். ஸோ இன்டர்நேஷனல் வேலிங் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்க்டிக் கவுன்சில் நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒரு ஆர்கனைசேஷன் பார்ப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ஆர்கனைசேஷன். இதுல இன்டர்நேஷனல் வேலிங் ஆர்கனைசேஷனா என்னன்னா, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வேலை வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலா அவங்க இது ட்ரேட் பண்றதுக்காக வேலை வந்து நிறைய பேர் வந்து ஹண்ட் பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா வேலோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ஈவன் வேலை பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் வேலோட பாப்புலேஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அது எமோஷனலாவே அஃபெக்ட் ஆயிடும். ஈவன் அது அந்த ஏற்கனவே நீங்க வந்து ஃபிஷிங் பண்ணும்போது அந்த நெட்ல வந்து அடிபட்டு அப்படியும் இறந்து போற வேலை இருக்காங்க. இல்ல வேலை ஸ்பெசிபிக்கா அவங்க வந்து பிடிச்சி அதை ஹண்ட் பண்ணி அதுல இருந்து கிடைக்கிற ஃபேட்டு, இதெல்லாம் ரொம்ப காஸ்மெட்டிக் வந்து அந்த ஃபேட்டு அந்த இது அது ஒரு ஃபேட் வந்து வச்சிருக்கோம், அது வந்து அந்த ஃபேட் வந்து காஸ்மெட்டிக்கா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா வந்து விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வேல் வந்து மீட்டுக்காகவும் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்க்காகவும் சில சூப்பர் ஸ்டேஷன்லயும் வேலை வந்து சாப்பிட்டா நல்லது, இல்லைன்னா வேலை வந்து சில விஷயங்கள் கிடைக்கும், சில மருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்ற சில விஷயங்கள்னாலையும் ஜப்பான்ல எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து அதை கமர்ஷியலா கல்டிவேட் பண்றாங்க, சரி கமர்ஷியலா ஹண்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இது வேலை வந்து ஹண்ட் பண்றதுனால அதோட பாப்புலேஷன் ரொம்ப டிக்ளைன் ஆறதுனால இதை வந்து காப்பாற்றணும்னு ஆரம்பிச்ச ஆர்கனைசேஷன் தான் இது. இது வந்து எங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா வாஷிங்டன்ல ஆரம்பிச்சிருக்காங்க, 1946லயே ஆரம்பிச்சிருக்காங்க. Is to provide for the proper conservation of the whale stocks and make possible the orderly development of the whaling industry. அதாவது நீங்க whaling industry வச்சுக்கோங்க, ஆனா வந்து நீங்க வேலை வந்து ரொம்ப அதிகமா வந்து நீங்க ஹண்ட் பண்ணாம ப்ராப்பரா அதை வந்து வளர விட்டு அப்புறம் வந்து ரொம்ப அடல்ட்டை மட்டும் நீங்க வந்து எடுங்க அப்படின்ற மாதிரி தான். அதாவது ரெகுலேட்டட் யூசேஜ் ஆர் சஸ்டைனபிள் யூஸ் நம்ம பேசணும்ல, அது மாதிரி தான் சஸ்டைனபிளா யூஸ் பண்ணணும். வேலை ஹண்ட் பண்ணி அதுல இருந்து எடுத்துட்டு வரதுலாம் இருக்கு, பட் அது சஸ்டைனபிளா அதோட பாப்புலேஷன் அழியாத மாதிரி நம்ம சஸ்டைனபிளா யூஸ் பண்ணணும். An integral part of the convention is legally binding schedule. The schedule sets out specific measures that the IWC has collectively decided that are necessary to order to regulate whaling and conserve whale stocks. So schedule ஒரு legally binding லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, அதை மட்டும் தான் செய்யணும். இப்போ இந்த சீசன்ல இவ்வளவு வேலை தான் நீங்க வந்து ஹண்ட் பண்ணணும், இவ்வளவு வேலை தான் நீங்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல இருக்கும். அதை மட்டும் தான் அந்த கண்ட்ரீஸ் வந்து இதுல இருக்கிற கண்ட்ரீஸ், இதுல மெம்பர்ஸா இருக்க கண்ட்ரீஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, So this include catch limits சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா designating specified areas, இந்த இடத்துல மட்டும்தான் நீங்க கேட்ச் பண்ணணும், இந்த இவ்வளவுதான் கேட்ச் பண்ணணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோட குட்டி அதோட ஃபீமேல் எல்லாம் நீங்க காப்பாற்றணும், அதெல்லாம் விட்டுறணும், திருப்பி தண்ணிக்குள்ள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து இந்த ஷெடியூல்ல சொல்லியிருப்பாங்க. அதை கட்டாயம், ஏன்னா லீகலி பைண்டிங்ல கட்டாயம் அந்த கண்ட்ரிஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் இஸ் வேர் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் திஸ் திங். இந்த ஷெடியூலை வந்து நீங்க அவங்க அப்டேட் பண்ணலாம், மாத்தலாம். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆர்க்டிக் கவுன்சில். ஆர்க்டிக் இது லைன் எங்க இருக்கு?
இது உங்களுக்கு தெரியும், நார்த் போல்ல தான் ஆர்க்டிக் கவுன்சில் இருக்கு. ஸோ நார்த் போல்ல தான் ஆர்க்டிக் ஓஷன் இருக்கு. ஸோ அந்த ஆர்க்டிக் ஓஷனை வந்து என்ஜாய் பண்ற அங்க இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சேர்ந்து அங்க இருக்கிற இண்டிஜினஸ் பாப்புலேஷன், அதாவது அங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்ந்துகிட்டு இருக்க குடியினர்களுக்கு ஒரு முக்கியமான கவுன்சிலா ஃபார்ம் பண்ணதுதான் இந்த ஆர்க்டிக் கவுன்சில். ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு கொடுக்கணும், அவங்களை பாதிக்காத அளவுக்கு நம்ம டெவலப்மெண்ட் கொண்டு வரணும், இன்னொன்னு அவங்களுக்கு டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். நம்ம ஏதாச்சும் டெவலப் பண்ணோம்னா அங்க வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்காத அளவுக்கு டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இந்த கவுன்சில்ல வந்து பேசியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 ஆர்டிக் கண்ட்ரிஸ் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பின்லாண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டு டிஸ்கஸ் த கோஆபரேட்டிவ் மெஷர்ஸ் டு ப்ரொடெக்ட் த ஆர்டிக் என்விரான்மெண்ட். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிளைமேட் சேஞ்ச்னால நடந்த ஒரு விஷயத்தினால அங்க இருக்கிற சி ஐஸ் ஓகே மெல்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இது உங்களுக்கு ஆர்டிக் ஓஷன் இஸ் ஓப்பன் ஃபார் ட்ரேடு, ஃபிஷிங்கு, எல்லாமே ட்ரேடு, ஃபிஷிங்கு, டிரான்ஸ்போர்டேஷன், அதாவது ஷிப்பிங்க்கு, ட்ரேடிங்க்கு, அப்புறம் வந்து ஃபிஷிங்க்கு எல்லாத்துக்கும் அது ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன்னா அங்க இருக்க ஐஸ் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நார்த் போல் வந்து ரொம்ப கோல்டா இருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ரீஸ்டா இருக்கும், அந்த ஓஷனே ஃப்ரீஸா இருக்கும். பட் இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால குளோபல் வார்மிங்னால சீ லெவல் வந்து ஐஸ் வந்து மெல்ட் ஆயிருக்கு அண்ட் சீ லெவல் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதனால ஷிப்பிங் பண்றதும் அங்க ரொம்ப ஈஸி. ஸோ இது ஒரு பெனிஃபிட் ஃபார் திஸ் கண்ட்ரீஸ் விச் ஆர் தேர் இன் திஸ் ஆர்டிக் ஓஷன். ஸோ ஆர்டிக் ஓஷனோட ரிம் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஆர்டிக் ஓஷனை வந்து தன்னோட கோஸ்டல் ரீஜனா வச்சிருக்க ரிம் கண்ட்ரீஸ் அப்படின்ற ரிம் கண்ட்ரீஸ் தான் இந்த டென்மார்க், பின்லாந்து இதெல்லாம். ஸோ ரிம் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்தியன் ஓஷன் ரிம் கண்ட்ரீஸ்னா நம்ம, அங்க ஆர்டிக் ஓஷனோட ரிம் கண்ட்ரீஸ்னா இந்த டென்மார்க், பின்லாந்து எல்லாம். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா தே ஆர் ஃபார்மிங் அ இன்டர் கவர்மெண்டல் ஃபோரம் ஓகே ஃபார் கோஆபரேஷன், கோஆர்டினேஷன் அண்ட் இன்டராக்ஷன் அமாங் த ஆர்டிக் ஸ்டேட்ஸ் அண்ட் ஆர்டிக் இண்டிஜினஸ் கமிட்டிஸ். அங்க வாழ்ற ஒரு குடியினர்களுக்கும் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கணும்ன்றதுக்காக. ஏன்னா இப்ப வந்து ஃபிஷிங் பண்றாங்க, பின்லாந்து வந்து ஃபிஷிங் பண்றாங்கன்னா நீங்க ஃபுல்லா ஃபிஷ் பண்ணி விட்டீங்கன்னா இவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. இல்ல நீங்க ஃபிஷ் பண்ணுங்க, இதுக்கான பெனிஃபிட் அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுல பேசுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் அதர் ஆர்க்டிக் இன்ஹாபிட்டன்ட்ஸ் ஆன் காமன் ஆர்க்டிக் இஷ்யூஸ் okay for sustainable development and environment production. So main focus in environment, biodiversity, ocean, indigenous arctic people, and India is an observer state. Friends, remember India is an observer state. Okay, it's not a member, it's an observer state because we don't have Arctic Ocean in our rim. Okay, we don't have Arctic Ocean near us. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் போல்ல கனடா, ஐஸ்லாந்து, நார்வே, டென்மார்க், ஸ்வீடன், பின்லாந்து, ரஷ்யா. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா it is and USA. It is the rim countries for this Arctic Ocean. Okay friends, so observersல பாத்தீங்கன்னா India is there. பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்சர்வர்ஸ் தான். ஈவன் யூகே இஸ் தேர் அஸ் அன் அப்சர்வர். ஸோ யூஎஸ், ஸ்வீடன், ரஷ்யா, நார்வே, ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க், கனடா தவிர மிச்ச எல்லாரும் பாத்தீங்கன்னா முக்கியமான கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்சர்வர்ஸா இருக்காங்க. இந்தியா, சிங்கப்பூர், கொரியா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வர்ஸா இருக்காங்க. அடுத்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது யார் ஸ்டார்ட் பண்ணா? நம்ம யூகேயும் நம்ம இந்தியாவும் ஸ்டார்ட் பண்ண ஒரு முக்கியமானது. இது வந்து டிராபிக்கல் கண்ட்ரீஸ்க்காக ஆரம்பிச்ச ஒரு முக்கியமான ஒரு இது. ஏன்னா டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல தான் பாத்தீங்கன்னா அதிகமான சன் இருக்கும். ஸோ சன்னை யூஸ் பண்ணி நம்ம வந்து சோலார் எனர்ஜியை எடுத்துக்கிறதுக்காக, ஏன்னா எனர்ஜி வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இப்போதைக்கு வந்து ஃபாசில் ஃபியூவல், அதாவது கோல், நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது எனர்ஜி நம்ம யூஸ் பண்றோம், அதாவது எலக்ட்ரிசிட்டிக்காக. பட் சோலார் எனர்ஜி வந்து இட் இஸ் அ ரினியூவபிள் எனர்ஜி, இட் இஸ் அ நான் பொல்யூட்டிங் எனர்ஜினால நம்ம சோலார் எனர்ஜி அடாப்ட் பண்றதுக்காக இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபார்ம் பண்ண ஒரு அலையன்ஸ் தான் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். இது 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணாலும் நிறைய கண்ட்ரீஸ் இருக்காங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 106 நேஷன் வந்து சைன் பண்ணிட்டாங்க. பட் இப்போதைக்கு 86 பேர் வந்து ராட்டிஃபை பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல் மெம்பர் ஸ்டேட்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் can join this ISA. So 196 members of this 193 யுனைடெட் நேஷன்ல இருக்க 193 to 196 மெம்பர்ஸ் வந்து இதுல வந்து மெம்பர் ஆகலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அண்ட் யுஎன்ஜியோட அப்சர்வர் ஸ்டேட்டஸ்ல நம்ம ISA இருக்கு. So this is very important. So யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளில அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வந்து ISA. ஓகே, அண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் ஹெட் குவார்டர் பாத்தீங்கன்னா குருகிராம், நம்ம இந்தியால ஹரியானால இருக்கு. ISA was conceived as a joint effort by India and France.
how did I do? Okay, ஏதோ ஒரு ஃப்ளோல பேசிட்டேன். ஓகே, இன்னொரு ஆர்கனைசேஷன் பிரான்ஸ்ன்னு படித்தேன், அது டக்குனு இங்கே போட்டுட்டேன். ஓகே, சாரி, இட்ஸ் ஃப்ரான்ஸ். ஓகே, ஃப்ரான்ஸ் அண்ட் இந்தியா. ஓகே, ஸோ ஃப்ரான்ஸ் அண்ட் இந்தியா. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஐ திங்க் கூல் பிளட்ஜ், ஓகே, இன்டர்நேஷனல் கூல் பிளட்ஜ்னு சொல்லிட்டு அந்த கன்வென்ஷன் படிச்சோம்ல, அதுதான் யூகே. ஸோ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் இஸ் பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் இந்தியா. சாரி, ஐ எம் ரியலி சாரி. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். And it is to deploy cost-effective transformative solar energy solutions, and it is providing for low carbon growth, especially for the least developed countries, small island developing states. So நம்ம வந்து அவங்களுக்கெல்லாம் நம்ம சோலார் எனர்ஜி எக்ஸஸா கிரியேட் பண்ணோம்னா நம்ம அவங்களுக்கு கொடுப்போம், இல்ல அவங்களையும் இந்த சோலார் அலையன்ஸ்ல இன்வால்வ் பண்ணி அவங்களையும் சோலார் எனர்ஜி டெக்னாலஜி எல்லாம் கொடுத்து அவங்களையும் சோலார் எனர்ஜியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து டெவலப்பிங் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ், ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ்க்கும் இந்தியா, பிரான்ஸ், டென்மார்க், யூகே, இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டட் பை டைரக்டர் ஜெனரல். இந்த டைரக்டர் ஜெனரல் வந்து இட் வில் கேரி அவுட் த ஃபங்க்ஷன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐ அசம்பிளின்னு ஒன்று இருக்கு, ஐஎஸ்ஐ செக்ரட்டரியேட் ஒன்று இருக்கு. அண்ட் 4 years இந்த டைரக்டர் ஜெனரலோட டேர்ம் என்னன்னா 4 years. அண்ட் ரீஎலெக்ஷன் நீங்க பண்ணலாம். இதுல இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் என்னன்னா ஒன் சன் ஒன் வேர்ல்ட் ஒன் கிரிட். அதாவது எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஒரு தீம் மாதிரி தான் இது. அண்ட் சோலார் டெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன் ரிசோர்ஸ் சென்டர்னு சொல்லிட்டு என்ன மாதிரி சோலார் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ற ஆர்கனைசேஷன் தான் இது. அப்புறம் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். இவங்க எதுக்குன்னா தே வில் ட்ரெயின் அதர் பீப்புள். இப்போ வந்து ஃபிஜி அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு, அவங்க வந்து இந்த மாதிரி சோலார் டெக்னாலஜி நான் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கு இந்தியாவும் பிரான்ஸும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அதை பண்றது யாருன்னா இந்தியன் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். ஸோ அவங்களுக்கு நம்ம அந்த சோலார் எப்படி யூஸ் பண்றது, சோலார் எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது மூலமா சொல்லி கொடுப்போம். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இம்பார்ட்டன்ட் சோலார் இனிஷியேட்டிவ் இந்தியாவில் என்ன நடந்தது, அதாவது ஐஎஸ்ஏக்கு இது கீழே வராது, நம்ம ஜென்ரலா வந்து என்ன மாதிரி சோலார் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு வந்தோம்னா நேஷனல் சோலார் மிஷன், இதுதான் JN, அதாவது ஜவஹர்லால் நேரு நேஷனல் சோலார் மிஷன் சொல்லிட்டு JNNSM சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த பேர்ல இருந்தது. அப்புறம் INDC டார்கெட்ல நம்ம என்ன வச்சிருக்கோம்னா 100 gigawatt வந்து நம்ம வந்து சோலார் பவர்ல இருந்து கொண்டு வருவோம் பை த இயர் 2022. அதே என்ன மேம் கிரிட் கனெக்டர்னா, கிரிட் கனெக்டர்னா என்னன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி லைனோட அது சேர்ந்து இருக்கும். ஓகே, இது வந்து இன்டெண்டட் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ல நம்ம சொல்லியிருக்கோம். அது என்ன மேம் INDCன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிஸும் பாரிஸ் அக்ரிமெண்ட்ல, அதாவது UNFCCல நடந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல ஒவ்வொரு கண்ட்ரியும் நாங்க இதை பண்றோம்னு சொன்னாங்க. அந்த பண்ற டார்கெட்னா இந்த இன்டெண்டட் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். நேஷனலா என்னால இவ்வளவுதான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது தான் இன்டெண்டட் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். இதுல நான் இவ்வளவு சோலார் எனர்ஜி கொண்டு வரேன், இவ்வளோ ட்ரீஸ் வளர்க்குறேன், நான் இவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் இந்த INDC. அப்புறம் அதர் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இந்தியாவில் கொண்டு வந்தோம், சோலார் பார்க்கு, கேனல் பேங்க் அண்ட் கேனல் டாப். அதாவது கேனல் இரிகேஷனுக்கு நம்ம வந்து ஒரு பைப் விடுவோம்ல, அந்த பைப்புக்கு மேல வந்து நம்ம வந்து சோலார் பேனல்ஸ் வச்சிருப்போம். ஸோ இது ஒரு ரொம்ப இன்னோவேட்டிவ் தாட். அப்புறம் பண்ட்லிங் ஸ்கீம், அப்புறம் கிரிட் கனெக்டட் சோலார் ரூஃப் டாப் ஸ்கீம். நம்ம வீட்டில் வந்து வீட்டோட ரூஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனல் வச்சிருப்போம். இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் மொபிலிட்டி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ்ல ரன் பண்ண வைக்க போறோம். ஸோ இது வந்து ஒரு புது ப்ராஜெக்ட். இது பாத்தீங்கன்னா எதுக்கு கீழே வருது, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட், ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட், அதுக்கு NTPC ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட். ஸோ ஓகே, தெர்மல், அதாவது நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் வந்து கோல் யூஸ் பண்ற ஒரு பவர் கார்பரேஷன் தான். ஆனா அதுல வந்து ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் மொபிலிட்டி ப்ராஜெக்ட்க்கு MOU சைன் பண்ணியிருக்காங்க வித் லடாக். ஸோ லடாக்ல வரப்போகுது, அதுதான் இதுல சொல்றாங்க. அண்ட் கிரீன் ஹைட்ரஜன் எப்படி வந்து கிரியேட் பண்ண போறாங்க, எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் வாட்டர் யூசிங் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ வாட்டர் H2O இதை வந்து பிரிச்சு
அதுல இருந்து ஹைட்ரஜன் எடுத்து, அதுதான் எலக்ட்ரோலைசிஸ் சொல்றாங்க. ஒரு கரண்ட் மூலமா அந்த H2O உடைச்சு H2 மட்டும் எடுத்து அந்த H2 ஹைட்ரஜனை வந்து ஃபியூவலா மாத்தி, லிக்விட் ஃபியூவலா மாத்தி அதை வந்து இது உங்களுக்கு டீசல் மாதிரி வண்டியில போட்டு அதை வந்து ஓட்டுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா, இது வந்து யார் பண்றா? NTPC ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட். இப்ப வரப்போது எங்க? லடாக்ல. ஸோ கிரீன் ஹைட்ரஜனா என்னன்னா, இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணி தானே H2O நம்ம H2O ஓட்டிக்கிறோம். அந்த எலக்ட்ரிசிட்டி எது மூலமா வந்திருக்குன்னா, அது வந்து சோலார் எனர்ஜி இல்லைன்னா விண்ட் எனர்ஜி மாதிரி ரினியூவபிள் எனர்ஜியில வந்ததுன்னா அந்த ஹைட்ரஜனுக்கு பேரு கிரீன் ஹைட்ரஜன். இல்ல பிங்க் ஹைட்ரஜனா அது நியூக்ளியர் எனர்ஜினால வருது. இல்ல கிரே ஹைட்ரஜன்னா கோல் மூலமா வருது. இந்த மாதிரி பிளாக் ஹைட்ரஜன்னா அது பாத்தீங்கன்னா அகைன் ஃபாசில் ஃபியூவல்னால வருது. ஸோ இந்த மாதிரி ஹைட்ரஜனை எப்படி H2O வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்கன்றத பொறுத்து கிரீன் ஹைட்ரஜன், பிங்க் ஹைட்ரஜன், கிரே ஹைட்ரஜன், பிளாக் ஹைட்ரஜன் பிரிப்பாங்க. ஓகே, அடுத்த டிராபிக். இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் தான். இட் இஸ் ஃபார் த பிரிவென்ஷன் ஆஃப் த ட்ரேட், இல்லீகல் ட்ரேட் ஆஃப் த வைல்ட் லைஃப். ஓகே, அதுதான். ஸோ வைல்ட் லைஃப் ட்ரேட் மானிட்டரிங் நெட்வொர்க். இது ஒரு வைல்ட் லைஃப் வந்து ஸ்மகிள் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வைல்ட் லைஃப் இப்போ வந்து ரைனோவோட தந்தம், அதாவது அதோட ஹார்னு, இது ரைனோவோட ஹார்னு, அப்புறம் எலிஃபண்டோட தந்தம், இதெல்லாம் வந்து ஸ்மகிள் பண்ணுவாங்க, இல்லைன்னா இல்லீகலா ட்ரேட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு வந்து இந்த டிராஃபிக் வந்து ஒர்க் பண்ணும். இட் இஸ் a joint program of wildlife, World Wildlife Fund and IUCN. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் a joint program of IUCN and World Wildlife Fund. It was established in 1976 and has developed into a global network delivering innovative and practical conservation. Headquarter வந்து UK ல இருக்கு, கேம்பிரிட்ஜ் UK ல இருக்கு. இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேடை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் இது. ஏன்னா இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட்னால தான் நிறைய அனிமல்ஸ் வந்து என்டேஞ்சர்டா இருக்கு. அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஒர்க்கிங் இன் க்ளோஸ் கோஆபரேஷன் வித் சைட்ஸ். சைட்ஸை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுவும் பாத்தீங்கன்னா இல்லீகல் ட்ரேடை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ டிராஃபிக் வந்து இவங்களோட ஒர்க் பண்ணுவாங்க. பட் டிராஃபிக் யார் கிரியேட் பண்ணாங்கன்னா IUCN WWF கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஒர்க்கிங் அஸ் அ ப்ரோக்ராம் டிவிஷன் ஆஃப் வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஃபார் இந்தியா. So traffic is working for the World Wildlife Fund India in New Delhi. So idu nyabam vechukkom. Adutha environmental reports. So friends, we have discussed about various environmental institutions across India, then international organizations, then now environmental reports, then PYQ. Okay. So IPCC, அதாவது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இது ஒரு திங்க் டேங்க் தான். இது ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான். இது என்ன பண்ணுனா அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்னு ஒன்று கொண்டு வரும். இது வந்து இதுவா போய் ரிசர்ச் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து எல்லா ரிசர்ச் பேப்பரையும் ஆக்ரிகேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறது தான் இந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். வேர்ல்டுல வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ டிசாஸ்டர் நடந்திருக்கு, எவ்வளோ அனிமல்ஸ் இறந்திருக்கு, எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட் சேஞ்ச்னால நடக்கிற பிரச்சனை எல்லாம் நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அசஸ் பண்ணி அவங்க மொத்தமா ஒரு சிந்தசிஸ் ரிப்போர்ட்ஸ் கொண்டு வருவாங்க. ஓகே, ஒரு அசஸ்மெண்ட் ரிப்போர்ட், ஒரு சிந்தசிஸ் ரிப்போர்ட், அப்புறம் ஸ்பெஷல் ரிப்போர்ட். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் அனுப்புனாங்க. சோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியாவோட ஸ்பெஷல் ரிப்போர்ட் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஹிமாலயஸ் வந்து அவங்க தேர்ட் போல்னு சொல்றாங்க. ஏன் தேர்ட் போல்னு சொல்றாங்க? ஏன்னா அது ஐஸ்ல கவர் பண்ணதுல. ஏன்னா உங்களுக்கு நார்த் போல், சவுத் போல், அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமா ஐஸ் கவர் ஆனது இந்த ஹிமாலயஸ்ல தான். அதனால தேர்ட் போல்னு சொல்றாங்க. அடுத்து யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து என்னென்ன இது ரிலீஸ் பண்ணுதுன்னா, குளோபல் என்விரான்மெண்ட் அவுட்லுக், எமிஷன்ஸ் கேப் ரிப்போர்ட். எமிஷன்ஸ் கேப் ரிப்போர்ட்னா என்னன்னா, நான் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ எமிட் பண்ணிருக்கேன், ஓகே, அண்ட் எவ்வளோ நான் வந்து குறைக்கணும். ஓகே, இப்போ நான் எவ்வளோ அதாவது குறைக்கணும், இதுக்கு ஒரு டார்கெட் வச்சிருப்பேன். இப்போ வந்து 40 தான் நான் வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. நான் வந்து அந்த INDCல வந்து சொல்றேன்
நான் இனிமேல் கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை வந்து இவ்வளோவா குறைச்சிடுவேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா இன்னுமே நான் குறைக்கல. அந்த கேப்பை தான் சொல்றதுதான் இந்த எமிஷன் கேப் ரிப்போர்ட். அண்ட் அடாப்டேஷன் கேப் ரிப்போர்ட்னா எவ்வளவு தூரம் நீங்க அடாப்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா இவ்வளவுதான் பண்ணிருக்கீங்க, அந்த கேப்பை சொல்றதுதான் அடாப்டேஷன் கேப் ரிப்போர்ட். அடாப்டேஷனா என்ன? நம்ம வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து ஏதுவா நம்ம மாத்திக்கிறோம், அதுதான் அடாப்டேஷன். And FAO Food and Agriculture Organization ரிலீஸ் பண்றதுனா ஸ்டேட் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிப்போர்ட், the state of world's forest, state of world fisheries and agriculture. So இது ரொம்ப முக்கியமா, ஏன்னா இது வந்து நீங்க வந்து அந்த பேர்லயே சொல்லிடலாம். பட் வேர்ல்டு ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா நீங்க FAO தான் ரிலீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபிஷரி அண்ட் அக்வாகல்ச்சர் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா இவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஏஜென்சி ஃபார் இது அட்டாமிக் இது, அதாவது நியூக்ளியர். உங்களோட நம்ம வந்து இந்த நம்ம கூடன்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் இவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் நம்ம பிரச்சனை பண்றோமா, இல்லைன்னா கரெக்டா நம்ம நியூக்ளியர் எனர்ஜிக்கு தான் யூஸ் பண்றோமா, இல்ல நியூக்ளியர் வெப்பனுக்கு நம்ம வந்து அதை வந்து இது யூஸ் பண்றோமா அப்படின்றதுலாம் இவங்க ஒவ்வொரு கண்ட்ரியா போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன ரிலீஸ் பண்றாங்கன்னா வேர்ல்டு எனர்ஜி அவுட்லுக், நியூக்ளியர் சேஃப்டி ரிவ்யூ, நியூக்ளியர் டெக்னாலஜி ரிவ்யூ பண்றாங்க. அடுத்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் UNODC வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ட்ரக் ரிப்போர்ட், குளோபல் ரிப்போர்ட் ஆன் டிராபிகிங் இன் பர்சன். இதனாலதான் ஆக்சுவலா இதுக்காக தான் நான் வந்து இதை போட்டிருக்கேன். வேர்ல்டு வைல்ட் லைஃப் கிரைம் ரிப்போர்ட் இது வந்து சைட்ஸ் வந்து கொண்டு வரல, இட் இஸ் UNODC வந்து இந்த வைல்ட் லைஃப் கிரைம் ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சைட்ஸை வச்சு கம்பேர் பண்ணி நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இட் இஸ் ரிலீஸ்ட் பை UNODC. அப்புறம் வேர்ல்டு மீட்டியோராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா கிளைமேட் ரிப்போர்ட் கொண்டு வருது, கிரீன் ஹவுஸ் கேஸ் புல்லட்டின், ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் ஆன் த ஸ்டேட் ஆஃப் கிளைமேட். ஸோ ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து FAO, ஸ்டேட் ஆஃப் கிளைமேட் வந்து வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன், அடுத்து கிரீன் ஹவுஸ் கேஸ் புல்லட்டின் அவங்க தான், அப்புறம் ஸ்டேட் ஆஃப் த கிளைமேட் ரிப்போர்ட்டும் அவங்க தான். அடுத்து இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் லிஸ்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ப்ரொடெக்டட் ஏரியா பத்தியும் ஸ்டேட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பேர்ட்ஸையும் பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா அவங்க வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கிறது தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால நீங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இது வந்து நீங்க வந்து நம்மளோட மெயின்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் இதுல வந்து நவ்தானியா வந்து இப்போ ரீசெண்டா நிறைய இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கிரீன் பீஸ், இது வந்து நிறைய கான்ட்ரவர்சி வந்திருக்கு, நல்ல விஷயங்களும் இருக்கு. ஸோ இது இந்த ஏட்ரியும் நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இவங்க எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஏதாச்சும் 1, 2, 3 எக்ஸாம்பிளா வந்து NGOs என்விரான்மெண்ட் NGOs பத்தி கேட்டாங்கன்னா நீங்க கோட் பண்ணலாம். அடுத்து 2016 இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ISA was launched at the United Nations Climate Change Conference in 2015. The alliance includes all the member countries of the United Nations. Is it right? No, 80 தான் வந்து ratify பண்ணிருக்காங்க. So the answer is B. Oh, sorry, A, one only. Okay. Which of the following is the key features of the National Ganga River Basin Authority? River Basin is the unit of planning and management. Yes. It spearheads the rivers conservation efforts at the national level da. One of the chief minister of the states through which the Ganga flows become the chairman. Is it? It is the prime minister who is the chairman. So it is 1 and 2 only. With reference to India, consider the following central acts. கேட்டிருக்கிறது என்னன்னா relevance to bearing on the biodiversity conservation. So எந்த ஆக்ட் வந்து biodiversity conservationக்காக ரிலேட்டடா இருக்குன்னு கேக்குறாங்க. எல்லாமே தான் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்டும் தான், பட் இதுவும் தான் வரும். ஏன்னா பயோடைவர்சிட்டின் போது இந்த இடத்துல வந்து கஸ்டம்ஸ் ஆக்ட்லாம் பாத்தீங்கன்னா இல்லீகல் ட்ரேட்ல இருந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்ப பார்க்கு பைனு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா ட்ரேட் பண்ணுவாங்க, பெட்டுக்காகவோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ரிசர்ச்காகவோ இல்ல நிறைய விஷயத்துக்காக. சோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்குன்னா மைன்ஸ் அண்ட் மைனிங் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் இது பண்ணும்போது வைல்ட் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும், இல்ல பயோடைவர்சிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். சோ அதுலயும் பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு இருக்கும். அப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கஸ்டம்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி பத்தி ஒரு ப்ரொவிஷன் ஆச்சும் சொல்லியிருப்பாங்க. சோ ஆல் ஆர் கரெக்ட். எஸ். So thank you friends. Hope you understood all the concepts. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. Thank you.